ஈஸ்வரிக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. ஹார்ட் அட்டாக் வந்து கோபி மறுபடியும் செத்து போயிடுற மாதிரி. அந்த கனவை பார்த்ததுல இருந்து ஈஸ்வரி காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எதுவுமே சாப்பிடாம ரொம்ப டவுன் ஆகி டல் ஆகி அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அப்போ பாக்யா சொல்கிறாங்க, அத்தை ஏன் அத்தை காலையிலேருந்து காஃபி கூட சாப்பிட மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பாக்யா கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரியும், இல்லை பாக்யா என் மனசு சரியில்லை, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கோபி அப்போ தான் அங்கே ரூம்குள்ளே இருந்து எழுந்திரிச்சு வெளியில் வர்றாரு. அவரை பார்த்த உடனே ஈஸ்வரி, அப்பா என் புள்ள நல்லா இருக்கா, இந்த கனவு ஏன் இப்படி வந்துச்சு, இப்படி மட்டும் நடக்கவே கூடாது, கடவுளே நீ தான் என் பையனை காப்பாற்றணும், அவன் நல்லா இருக்கணும் இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா, அத்தை ஏன் அத்தை என்னமோ மாதிரியே இருக்கீங்க, ஏன் ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஈஸ்வரி கோபி கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா கோபி உன் உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாருமா, இல்லைம்மா நான் ஆல்ரைட் நல்லா தான் இருக்கேன். ஏம்மா நீங்கள் எப்போவுமே என்னோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி நினச்சி உங்கள் உடம்பை வருத்திக்கிறீங்க, நீங்கள் கரெக்டாக சாப்பிடணும், கரெக்டான நேரத்துக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கணும், உங்களுக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை நல்ல முறைக்கு கவனிச்சுக்கணுமா அப்படின்னு கோபி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சந்தோஷத்தில் சிரிச்சுட்டு, சரிப்பா நீ சாப்பிடலாம் வா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா எனக்கு பசிக்கலை, நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாரு கோபி. அங்கே ராதிகா கோபியோட ஃபோன் நம்பரை பார்த்த உடனே கட் பண்ணி விட்டுறாங்க, சைலண்டில் போட்டுட்டு குளிக்க போயிடுறாங்க. அந்த சமயம் பார்த்துட்டு மயூரி தன்னோட ஹோம்ஒர்க் ஏதாவது குரூப்பில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட ஃபோனில் செக் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பார்க்குறாங்க. அதே சமயம் திரும்ப திரும்ப கோபி கால் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே மயூரி ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. டேடி சொல்லுங்கள் டேடி, அம்மா குளிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மயூரி சொன்ன உடனே கோபி சந்தோஷப்படுறாரு. மயூரி, ஏண்டா நான் அம்மாவுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் அம்மா காலை பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மயூரி சொல்கிறாங்க, தெரியல டேடி ஏன் எடுக்கலன்னு, நான் இப்போ தான் ஹோம்ஒர்க் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு வந்தேன், அந்த சமயம் பார்த்து தான் நீங்கள் கால் பண்ணீங்க. டேடி எப்படி இருக்கீங்க, உங்களை பார்க்கணும் போல் எனக்கு தோணுது டேடி அப்படின்னு சொன்ன உடனே கோபிக்கு அப்படியே உருக்கமாகிடுது. மயூரி நான் அப்பா உங்களை பார்க்கறக்கு வரட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மயூரி, டேடி இல்லை அம்மா ஏதாவது உங்களை சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் நேற்று வந்து இங்கே அம்மா கிட்ட பேசும்போது கூட மம்மி என்ன சொன்னாங்க, நீங்கள் இனிமேல் இங்கே வரவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல டேடி, அதனால தான் எனக்கும் உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, இதை பற்றி அம்மா கிட்ட சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடவே மயூரி கேட்குறாங்க, பாக்யா ஆண்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோபி சந்தோஷத்தில், பாக்யா ஆண்டி தானடா நல்லா இருக்காங்க மயூரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே அங்கே பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஈஸ்வரி கோபத்தில் கோபியை மறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில் வந்த ராதிகா, மயூரி யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி பார்க்குறாங்க. அப்போ சந்தோஷத்தில் சிரிச்சு கோபி கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மயூரியை பார்த்த உடனே, மயூமா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயூரியும், அம்மா டேடி தான் கால் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராதிகா திட்டுறாங்க மயூரியை, மயூரி என்கிட்ட சொல்லாமல் நீ காலை அட்டன் பண்ணக்கூடாது, என் ஃபோனுக்கு வந்த காலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை பிடுங்கி கோபி கிட்ட பேசுகிறாங்க. கோபி எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இவ்வளவு டைம் தொடர்ந்து கால் பண்ணியிருக்கீங்க, நான் தான் உங்கள் காலை பிக் பண்ணுறதே இல்லை, திரும்பவும் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. உடனே கோபியும் சொல்கிறாரு, ராதிகா நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அதை நினச்சும் கூட பார்க்க முடியல, பாரு இப்போ நீ 4 நாளாக என்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம் என் மனசு ஃபுல்லாக உன்னை பற்றியே நினச்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் மயூரிக்கும் என் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு இப்போ அவகிட்ட பேசுனதுலேருந்து தெரிஞ்சுட்டேன், உனக்கு ஏன் ராதிகா இத்தனை பிடிவாதம், எல்லாரோட சந்தோஷமும் முக்கியம்னு நினைக்கிற நீ மயூரியோட சந்தோஷத்தையும் ஒரு இதாக கருத்தில் எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே ராதிகா சொல்கிறாங்க, கோபி உங்களோட அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணு மயூரியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், இப்போ 2 வருஷமாக தானே உங்களுக்கு மயூரியை தெரியும், அதுக்கு முன்னாடி நான் தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபியும், ராதிகா உன்னோட பிடிவாத குணத்துக்கு கொஞ்சம் எல்லையே இல்லையா, நீ ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, என்னை புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுற மாதிரி ஃபோனில் பேசுகிறாரு. உடனே ராதிகாவும், கோபி எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, எனக்கு இப்போ வீணாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் ஃபோனை கட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அங்கே கோபி ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துக்கிறாரு. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, யாருப்பா கோபி, அதான் அந்த வீணா போன ராதிகாவுக்கா ஃபோன் பண்ண, அவள் தான் என்னமோ நீ வேண்டான்னு எடுத்தெறிஞ்ச மாதிரி உன்னை விட்டுட்டு போயிட்டாள்,
சொல்லியிருக்கலாம்ல, அதுக்கப்புறமும் நீ ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட மானம் மரியாதை எதுவுமே இல்லாமல் சும்மா அவகிட்ட இத்தனை தடவை கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே கோபியும், அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ராதிகா ரொம்ப நல்ல டைப், நல்ல கேரக்டர், என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஆனால் அவ ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கிறது தான் எனக்கு கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் கோபி, நீ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவ ஒரு பொட்டச்சி, அவன் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போயிருக்கா. நீ என்னமோ அவ பின்னாடியே போய் காலில் விழுகாத குறையா இந்த கெஞ்சிறியேடா. ச்சே, உன்னை நினைச்சாவே எனக்கே வெக்கமா இருக்கு, உன்னைதான் நான் பெத்தனா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க. உடனே பாக்யா வந்துட்டு சொல்றாங்க, அத்தை ஏன் அத்தை, அவரு எவ்வளவோ வளர்ந்த புள்ள தானே, அவருக்கு ஒவ்வொன்றுமே நீங்க சொல்லித்தரணுமா? அவர் பொண்டாட்டி கிட்ட அவர் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு, அதை நீங்க முதல்ல கேட்கறதே தப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா பாக்யா, ஆமா, அவன் ஃபோன் பேசுறத நான் அப்படியே காதை கொடுத்து ஒட்டு கேட்டு திருப்பி பேசுறேன். நீ வந்துட்ட பேசுறக்கு, நீ கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பாக்யாவை திட்டுறாங்க. உடனே பாக்யா சொல்றாங்க, அத்தை ராதிகா கிட்ட அவர் ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறத நீங்க ஏன் கேட்டுட்டு அதை வச்சுட்டு ஒரு சண்டை பிடிக்கிறீங்க? இது உங்களுக்கே அசிங்கமா இல்லையா அத்தை? அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாயத்தை நாம பேசுறதுக்கு அருகதையே இல்லை, அதை புரிஞ்சுக்குவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் பாக்யா, நீ வாய மூடு, என் பையன்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசுவேன், அதை பற்றி கேட்குறக்கு நீ யாரு? உன்னோட எல்லை எதுன்னு உனக்கு தெரிஞ்சா சரி. இப்போ அம்மாவும் மகனும் பேசும் பொழுது நடுவில் நீ எதுக்கு வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை திட்டுறாங்க. உடனே கோபியும், அம்மா ப்ளீஸ்மா, காலங்காத்தால நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்டா என்னால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகுது, பேசாமல் இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி, பாக்யா எல்லாம் உன்னால தான், நான் கோபிக்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேன், நீ எதுக்கு கிச்சன்லேருந்து இங்கே காலங்காத்தால என் புள்ள கோபிக்கு இப்படி டென்ஷன் ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மறுபடியும் பாக்யாவையே திட்டுறாங்க. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நான் உங்களுக்கு கடைசியாக ஒரே ஒரு டைம் வார்ன் பண்ணுறேன், நீங்கள் தேவையில்லாமல் கோபி விஷயத்துலையும் ராதிகா விஷயத்துலையும் மூக்க நுழைச்சிட்ருக்கீங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்குள்ளே என்ன வேணாலும் பேசுவாங்க, அவங்களோட பிரிவு கூட இது நிரந்தரம்னு நீங்கள் நினச்சிட்டு ஆட வேண்டாம். அவங்க ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதும் பிரிஞ்சு வாழ்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அத்தை, அதில் நீங்கள் ஏன் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ராதிகா போனா போறா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவருக்கு தேவையில்லாமல் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா கேட்ட உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பாக்யா சொல்ல வர்ற? அப்போ என் பிள்ளையோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது எதுன்னு நான் எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஒரு பெத்த அம்மா அவங்களோட பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடனே பாக்யா சொல்கிறாங்க, அத்தை நான் தப்புன்னு சொல்ல வரல, அதுக்கும் ஒரு வயசு இருக்குது, அந்த வயசு வரைக்கும் தான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தரணும். அது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்களே அவங்களோட சொந்த விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்திடணும். அப்படியும் ஒரு தப்பான முடிவை அவங்க எடுத்தாலும் அதனால் வரப்போகிற வந்த பாதிப்பை எல்லாம் அவங்களே டீல் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சுக்கிட்டுன்னு விடணும் அத்தை. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னமும் சின்ன குழந்தை, எல்கேஜி யூகேஜி குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி உங்கள் புள்ள ஆல்ரெடி 2 கல்யாணம் பண்ணி எல்லாத்தையுமே அனுபவித்து கஷ்டப்பட்டு எல்லாம் அனுபவிச்சது தான் உங்கள் பையன். அப்படிப்பட்டவருக்கு உங்களோட அட்வைஸ் தேவைப்படாது அத்தை, புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இருக்க வேண்டியது சும்மா அமைதியாக என்ன நடக்குதுங்கிறத வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏய் பாக்யா, நீ என்ன சொல்கிற? பேசாமல் வாய மூடிட்டு ஒரு மூலையில் கெடன்னு சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்யா, நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லை அத்தை, நீங்களாம் அப்படி புரிஞ்சுட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஏய் பாக்யா, உன்னை தட்டி கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்க இப்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாக்யா, அத்தை நான் நியாயத்தை சொன்னால் உங்களுக்கு அது தப்பாக தெரியுது, அதை ஒன்றா உங்களுக்காவது சுய புத்தி வேணும், இல்லைனா சொல் புத்தி வேணும், ரெண்டுமே இல்லாதவங்க கிட்ட யாரும் பேசி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கும் வேலை வெட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா பார்த்தீங்களா, அங்கே ராதிகாவுக்கு ஃபோன் பண்ணா அவ எனக்கு வேலை வெட்டி இருக்குது, நான் என்ன காலையில் சும்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு என் கூட பேசுறதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா ராதிகா. இப்போ பாக்யா பார்த்தீங்களா, உங்கள் கூட பேசிட்டு எனக்கு வேலை வெட்டி இருக்குது, எனக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் என்னோட வேலையை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு பாக்யாவும் போயிட்டா. அப்போ என்னம்மா அர்த்தம், நீங்களும் நானும் வேலை வெட்டி இல்லாமல் இங்கே வீட்டிலையே சும்மா சாப்பிட்டு உட்காந்துருக்கோன்னு 2 பேரும் சொல்லி காமிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டா கோபி, ஆமாம், என் புள்ள உன்னை பற்றி இவளுங்க 2 பேரும் என்ன மனசில் நினச்சிட்ருக்காங்கிறது எனக்கு தெரியாது, எப்போவுமே எனக்கு நீ ராசாதாண்டா, அதனால் எப்போவுமே என் மனசில் உனக்கு ஒரு உயர்ந்த இடத்துல சிம்மாசனம் போட்டு உட்கார வச்சுருக்க, நீ அவளை
அவளுங்க போனால் போயிட்டு போகிறாளுங்க, அதை பற்றி கவலைப்படாதடா. நான் கடைசி வரைக்கும் உன் அம்மா ஈஸ்வரி உன்னை கைவிடவே மாட்டேன். நீயும் என்னை கைவிட்டுறாதப்பா, என் கூடவே இருக்கும். கோபி பாத்தியா, வர வர பாக்யாவோட மரியாதை கூட குறையுது நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கோபி சொல்கிறாரு, ஆமாம்மா, நான் பாக்யாவுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவள் என்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கிறதே பெருசு, இதில் மரியாதை வேற கொடுக்கணும்னு நினச்சா அது நம்ம தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் என்னடா, என்ன துரோகம் பண்ணிட்ட? ஊர் உலகத்தில் யாருமே பண்ணாத துரோகத்தையா நீ பண்ணிட்ட? அவ கிடக்கிறா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவை சொன்ன உடனே பாக்யாவுக்கு சரியான கோபம் வந்து உள்ள வந்து எழுந்திரிச்சு நிற்க சொல்லி ஈஸ்வரியை திட்டுறாங்க. என்னத்த சொன்னீங்க? ஊர் உலகத்தில் யாருக்குமே பண்ணாத துரோகத்தை வாடா நீ உன் பொண்டாட்டி பாக்யாவுக்கு பண்ணிட்டேன்னு கேட்குறீங்களே, சீ, உங்கள் நாக்கு அழுகி போகாது? எப்போ அவர் என்னை விட்டுட்டு போனாரோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பெத்த தாயை விட மேலாதானே உங்களை வச்சு பார்க்குறேன். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாமல், வெக்கமே இல்லாமல் இப்படி சொல்கிறீங்க? சீ, வெளியில் போங்கடா நாய்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியையும் ஈஸ்வரியும் சொல்கிறாங்க பாக்யா.